Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா Zebronics Music Bomb 20 அப்படிங்கிற இந்த ஒரு வயர்லெஸ் மியூசிக் பிளேயர் அண்ட் FM ரேடியோ. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாக்ஸில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு டிரான்ஸ்பரண்டான என்க்ளோஷரில் ஒரு மெக்கானிக்கல் ஸ்விட்சஸும் சேர்த்து கொடுத்தா எப்படி இருக்குன்னு ஒரு க்ரியேட்டிவாக யோசனை பண்ணி இதை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கூடவே RGB லைட்ஸ் எல்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இது டிசைன் ஆஸ்பெக்டில் மட்டும்தான் நல்லா இருக்கா இல்லை மற்ற அம்சங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாக்ஸுடைய மேல்புறம் Zebronics பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் பிடி ஸ்பீக்கர் மியூசிக் பாம் 20 பர்டிகுலர் மாடலுடைய பேர், ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க, மெக்கானிக்கல் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்கதா போட்டிருக்காங்க, TWS ஃபங்க்ஷன் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம TWS ஃபங்க்ஷன் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா இன்னொரு Zebronics மியூசிக் பாம் 20 இந்த சேம் மாடலை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி தான் நம்ம இதை செட்டப் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் அந்த ஸ்டீரியோ செட்டப் பண்ணி ஸ்டீரியோ எஃபெக்டில் கேட்க முடியும். பாக்ஸுடைய சைடில் பார்த்தீங்கன்னா FM ரேடியோ, ஆக்ஸ், USB, மைக்ரோ SD கார்டு சப்போர்ட், TWS ஃபங்க்ஷன், மீடியா அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் இதெல்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. RGB லைட்டில் 3 LED மோட்ஸ் இருக்குது அண்ட் 1 ஆஃப் மோட், 4 மோட்ஸ் இருக்குது. இந்த ஸ்பீக்கருடைய அவுட்புட் பவர் பார்த்தீங்கன்னா RMSல மென்ஷன் பண்ணியிருக்காங்க 15 வாட்ஸ். 2 ஸ்பீக்கர் டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுனால 7.5 வாட்ஸ் ப்ளஸ் 7.5 வாட்ஸ் இருக்குது. மெமரி சைஸ் சப்போர்ட் 32 GB. இது சார்ஜிங் டைம் ஃபுல்லி சார்ஜ் ஆகிருக்கு. 3 hours மேக்ஸிமம் சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ணால் ப்ளேபேக் டைம் 36 hours வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இது நெட் வெயிட் 628 கிராம்ஸ் இருக்குது. இந்த பேக்கேஜ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் 1 யூனிட், சார்ஜிங் கேபிள் 1 யூனிட், QR கோட் கைட் 1 யூனிட் அப்படின்னு போட்டிருக்காங்க. சைஸில் பார்த்தீங்கன்னா 36 hours ப்ளேபேக் டைம், டிரான்ஸ்பரண்ட் டியூயல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, 6.35 சென்டிமீட்டர் டிரைவர்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க, டைப் C சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸ்பீக்கர் யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்க, டைப் C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, இந்த QR கோட் யூசர் மேனுவலுக்கானது. பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் நம்ம வயர்லெஸ் ஸ்பீக்கர். இதை ஆன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. Zebronics for life. Bluetooth mode. ஓகே, ஆன் பண்ணோன்னா ப்ளூடூத் மோடில் ஆன் ஆகுது. Music Bomb 20 is now connected. நான் ஆல்ரெடி ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால தான் திரும்ப மறுபடியும் பேர் ஆயிடுச்சு. பேக் சைடில் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட், USB சப்போர்ட், இது ஆக்ஸ் போர்ட்டு, 3.5 mm ஜாக்குக்கான ஆக்சிலரி கேபிளுக்கான இந்த போர்ட்டு, இது சார்ஜிங்கான டைப் C கேபிளுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மேல் பக்கம் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. கீழ்ப்பக்கம் பிராண்டிங் அண்ட் இந்த பர்டிகுலர் மாடலுடைய நேம் எல்லாம் இருக்குது. சைட்ஸில் பிளாங்காக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இது மோட் செலக்டர் ஸ்விட்ச். ரெண்டாவது LEDக்கான ஆன் ஆஃப் மற்றும் எல்இடியுடைய இந்த மோட் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கான இந்த ஸ்விட்ச். மூணாவது ஸ்விட்ச் பவர் ஆன் பவர் ஆஃப் ஸ்விட்ச். அட் த சேம் டைம் இது ப்ளே பிளாஸ் பட்டனாகவும் இது செயல்படும். நாலாவது இருக்கிற பட்டன் பார்த்தீங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுற பட்டன். ஃபைனல் பட்டன் பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற பட்டன். இது இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் பட்டன்ஸ். இது அதே மாதிரி உங்களுக்கு இந்த பவர் ஆன் பட்டன் கூட ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டனாகவும் செயல்படும். 3 கலர் மோட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இந்த செகண்ட் பட்டனை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு மோடு, இது செகண்ட் மோடு, இது தேர்ட் மோடு. லாங் ப்ரெஸ் பண்ணால் இது ஆஃப் ஆயிரும். இது ஃபைனல் மோடு, இது ஆஃப் மோடுன்னு சொல்கிறாங்க. இந்த வயர்லெஸ் ஸ்பீக்கரில் மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற ஒரு ப்ரீஃபாக பார்த்துருவோம். இதில் BT வெர்ஷன் 5.1 இருக்குது, USB பென்ட்ரைவ் சப்போர்ட் இருக்குது, பில்ட்-இன் FM ரேடியோ, ஆக்சிலரி இன்புட் சப்போர்ட் இருக்குது, TWS ஃபங்க்ஷன், பில்ட்-இன் ரீசார்ஜபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 6.35 சென்டிமீட்டர் டிரைவர்ஸ் பேசிவ் ரேடியேட்டர் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேசிவ் ரேடியேட்டர் டிரைவர் அப்படிங்கிறது இது ஒரு என்க்ளோஷரில் வித்தவுட் எனி வெண்ட் கொடுத்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் ஒரு டீப்பான எஃபெக்ட் கொடுக்குறதா இந்த பேசிவ் ரேடியேட்டர்ஸோட வேலை. இது 15 வாட்ஸ் கெப்பாசிட்டி அவுட்புட் 7.5 வாட்ஸ் ப்ளஸ் 7.5 வாட்ஸ் இந்த 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. TWS சப்போர்ட் இருக்குது. கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோ SD கார்டு, USB, 3.5 mm ஆக்சிலரி ஜாக் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்க்கு டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் 3 hours சார்ஜ் பண்ணால் 36 ஹவர்ஸ்க்கு வரும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கால்ஸ் பேச முடியாது, ஏன்னா இதில் மைக் ப்ரொவிஷன் கொடுக்கப்படலை. ப்ளூடூத் ஆன் பண்ணிங்கன்னா Zeb Music Bomb 20 அப்படிங்கிற இந்த பேரில் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இதில் சின்ன நம்ம ஒரு பிட் ஆஃப் மியூசிக் நம்ம கேட்டோம், ஏன்னா நிறைய செகண்ட்ஸ் ஒன்றா அது காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். இதில் நான் மியூசிக் ப்ளே பண்ணி கேட்டதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது இதில் லோ ஃப்ரீக்வன்சி, மிடில் ஃப்ரீக்வன்சி அண்ட் ட்ரிபிள் எஃபெக்ட் அல்லது ஹை ஃப்ரீக்வன்சி இது 3ஆக பிரித்து நம்ம பார்த்தோம்னா பேஸ் அப்படின்னு சொல்கிற இந்த லோ ஃப்ரீக்வன்சி இன்சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது.
பேஸ் வந்து பற்றாக்குறை நல்லாவே எவிடென்ட்டாக தெரியுது. பேஸ் லவர்ஸ்க்கு இது கண்டிப்பாக வந்து ஒரு சில வருத்தத்தை ஏற்படுத்தலாம். மிடில் ஃப்ரீக்வன்சி ஆர் வந்து மிட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து இதுதான் வந்து இந்த ப்ராமினெண்ட்டாக இந்த ஸ்பீக்கர்லேருந்து நம்மளால் கேட்க முடியுது. இது வந்து இந்த ஸ்பீக்கருடைய ஒரு ஸ்ட்ராங் பாயிண்டாக இருக்குது. ஹை ஃப்ரீக்வன்சி ஆர் வந்து ட்ரிபிள் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. ஓவராலாக லவுட்னஸ் எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்குது. Zebronics for life. Bluetooth mode. Music Bomb 20 is now connected. FM mode. USB mode. சரி, இந்த வீடியோட கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இதில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நான் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது வந்து ஒரு கிரியேட்டிவ் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய RGB லைட்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு டிசைன் பர்பஸில் இது வந்து நல்லா தான் இருக்குது. செகண்ட் வந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து மெக்கானிக்கல் ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீபோர்டில் நம்ம மெக்கானிக்கல் கீபோர்டு நம்ம பார்த்துருப்போம். அதே ஸ்டைலில் இதில் வந்து மெக்கானிக்கல் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்கிறது இது ஒரு பாசிட்டிவ்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் வந்து இதில் வந்து சஃபிஷியண்டாக இல்லை. இது வந்து மிட் ரேஞ்சை ஃபோக்கஸ் பண்ண ஒரு ஸ்பீக்கர் செட்டப் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மைக் வந்து ப்ரொவைட் பண்ணல, அதனால் வந்து இதில் கால்ஸ் பேச முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம RVT ரமேஷ் வியூஸ் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.